செல்வங்களே! இளம் விலங்குகள் அல்லது தாவரங்கள் அல்லது குழந்தைகள் எவ்வாறு உருவாகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இளம் குழந்தைகளைப் பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன். உயிரினங்கள் பூமியில் காலவரையின்றி வாழ முடியாது. அனைத்து உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்யும் செயல்பாட்டின் மூலம் தங்கள் வகையான அல்லது புதிய நபர்களை உருவாக்க முடியும். இனப்பெருக்கம் என்பது வாழ்க்கை வடிவங்களின் வெளிப்படுதல் மற்றும் உயிரினங்களின் தொடர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வதற்கு உதவுகிறது. 10ஆம் வகுப்பு உயிரியலின் இனப்பெருக்கம் என்ற பாடத்திலிருந்து ஓரின சேர்க்கை மற்றும் தாவர இனப்பெருக்கம் என்ற தலைப்பை பற்றி கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். பாலின இனப்பெருக்கம் மற்றும் முறைகள், தாவர இனப்பெருக்கம் மற்றும் முறைகள். முக்கிய வார்த்தைகள்: பிளவு, துண்டாடுதல், தாவர பரவல், கன்னிப்பிறப்பு, வெட்டு, அடுக்குதல், ஒட்டுதல், பங்கு, சியோன், திசு வளர்ப்பு. வெவ்வேறு உயிரினங்கள் வெவ்வேறு வகையான இனப்பெருக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இனப்பெருக்கம் செய்ய தேவைப்படும் நேரம் உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடும். ஈஸ்ட், பாக்டீரியா, எலி, மாடு, யானைகள் மற்றும் மனிதர்கள் போன்ற உயிரினங்களில் இனப்பெருக்க காலத்தில் பெரும் மாறுபாடுகளை காண்கிறோம். பாலியல் இனப்பெருக்கத்தில் ஆண் மற்றும் பெண் பாலணுக்கள் விந்து மற்றும் முட்டை ஆகியவற்றின் இணைப்பால் சந்ததிகளை உருவாக்குகின்றன. 3 வகையான இனப்பெருக்கம் உள்ளன: தாவர, பாலுணர்வு மற்றும் பாலின இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பாலணுக்களின் உருவாக்கம் மற்றும் இணைவு இல்லாமல்
ஒரு பெற்றோரால் சந்ததிகளை உருவாக்குவது பாலின இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது இழையுறு பிரிவுகளை மட்டுமே உள்ளடக்கியது மற்றும் ஒடுக்கர் பிரிவு ஏற்படாது. ஓரின சேர்க்கை இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சந்ததிகள் பெற்றோரின் ஒரே மாதிரியான மற்றும் துல்லியமான நகலாகும். உயிரினங்கள் பல வழிகளில் ஓரின சேர்க்கையில் இனப்பெருக்கம் செய்யலாம். பிளவு, அமீபா, பாரமீசியம் மற்றும் பாக்டீரியா போன்ற ஒற்றை செல் உயிரணுக்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சந்ததிகளாக பிரிந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. இருகூற்று பிளவு மூலம் உயிரினம் இரண்டாக பிரிகிறது. அதிக உயிரணுக்கள் உருவாகும் போது அது பல பிளவு எனப்படும். வளரும், பெற்றோரின் ஒரே மாதிரியான நகலாக தோன்றும் மொட்டு போன்று உடலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. மொட்டு முழுமையான வளர்ச்சிக்கு பிறகு பெற்றோரிடமிருந்து பிரிந்து சுதந்திரமாக உயிர் வாழ்கிறது. எடுத்துக்காட்டாக ஈஸ்ட், ஹைட்ரா போன்ற உயிரினங்கள் வளரும் மூலம் இனப்பெருக்கம் செய்ய மறு உற்பத்தி உயிரணுக்களை பயன்படுத்துகின்றன. ஹைட்ராவில் ஒரு மொட்டு ஒரு குறிப்பிட்ட தளத்தில் மீண்டும் மீண்டும் உயிரணு பிரிவதால் வளர்ச்சியாக உருவாகிறது. இந்த மொட்டுகள் முழுமையாக முதிர்ச்சியடைந்த பிறகு சுயாதீனமான நபர்களாக உருவாகின்றன. மேலும் அவை தாய் உடலிலிருந்து பிரிக்கப்படுகின்றன. துண்டாடுதல், சில உயிரினங்கள் தாய் உயிரினத்தின் ஒரு தனி பகுதியிலிருந்து வளரலாம். இது உடலின் எந்த பகுதியிலிருந்தும் இருக்கலாம் மற்றும் இது துண்டு துண்டாக அழைக்கப்படுகிறது. இது சில தட்டையான புழுக்கள், அச்சுகள், இலைக்கண்கள், ஸ்பைரோகிரா போன்ற எளிய உயிரினங்களில் நிகழ்கிறது. மீளுருவாக்கம், பல உயிரினங்கள் தங்கள் உடல் பாகங்களில் இருந்து புதிய தனிப்பட்ட உயிரினங்களை உருவாக்க முடியும். தனிநபரால் பல துண்டுகளாக வெட்டப்படுகின்றன அல்லது
உடைக்கப்படுகின்றன. மேலும் இந்த துண்டுகள் தனித்தனியாக வளரும். இது துண்டு துண்டாக உள்ளது, ஆனால் மீளுருவாக்கம் சிறப்பு உயிரணுக்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தட்டை புழுக்களை எத்தனை துண்டுகளாக வெட்டலாம் மற்றும் ஒவ்வொரு துண்டும் ஒரு முழுமையான உயிரினமாக வளரும். சிறப்பு உயிரணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து பல்வேறு உயிரணு வகைகள் மற்றும் திசுக்களாக மாறுகின்றன. இருப்பினும் மீளுருவாக்கம் என்பது இனப்பெருக்கம் போன்றது அல்ல. ஏனெனில் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த திறன் இல்லை. பார்த்தினோஜெனிசிஸ் அல்லது கன்னிப்பிறப்பு. தர்பூசணி, திராட்சை போன்ற விதையில்லா பழங்களை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இது ஒரு பாலினத்தில் இருந்து ஒரு பாலின இனப்பெருக்க முறைக்கு மாறுவதால் ஏற்படும் இனப்பெருக்கம் செயல்முறையாகும். இது பார்த்தினோஜெனிசிஸ் அல்லது கன்னிப்பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்முறை இயற்கையில் நிகழ்கிறது, மேலும் விரும்பத்தக்க பண்புகளுடன் நமது விருப்பப்படி வளரும் உயிரினங்களுக்கு இந்த செயல்முறை பயன்படுத்தியுள்ளோம். இந்த செயல்பாட்டில் பொதுவாக பெண் பாலணுக்கள் கருத்தரித்தல் இல்லாமல் கருவுற்று முட்டைகளாக உருவாகின்றன. இந்த செயல்முறை இரண்டு பெற்றோர்களை உள்ளடக்கியதா? இந்த விசித்திரமான இனப்பெருக்கம் தேனீகள், எறும்புகள் மற்றும் குளவிகளில் நிகழ்கிறது. கருவுற்ற முட்டை அல்லது கன்னிப்பிறப்பு மூலம் கருவுற்ற முட்டை உருவாகலாம். ஒடுக்கர் பிரிவு ஏற்படும்போது கன்னி கணியமாதல் கருவுற்ற முட்டை ஆணாக, அதாவது ஒற்றை தொகுதி உருவாகிறது. மேலும் கருவுற்றது பெண்ணாக, அதாவது ஈரடுக்கு உயிர் உருவாகிறது. வித்து உருவாக்கம் பொதுவாக அழுகிய பழங்கள், ரொட்டி துண்டுகள் மற்றும் பிற உணவுப் பொருட்களில் வெண்மையான நூல்கள் மற்றும் கருப்பு நிற தூள் போன்ற பொருட்கள் காணப்படுகின்றன. இழைய பூஞ்சை விதை வித்து எனப்படும் நூற்றுக்கணக்கான நுண்ணிய இனப்பெருக்க பகுதிகளை உருவாக்குகிறது. வித்துப்பை வெடிப்பதால் வித்துக்கள் காற்றில் பரவுகின்றன. இழைய பூஞ்சை, மியூகோர் போன்ற பெரும்பாலான பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் மற்றும் பன்னம் போன்ற பூக்காத தாவரங்கள் மற்றும் பாசிகள் வித்து உருவாக்கும் முறையால் இனப்பெருக்கம் செய்கின்றன. வித்திலை. பன்னங்கள் வித்திகளையும் உற்பத்தி செய்கின்றன மற்றும் பன்னம் இலை வித்திலை என்று அழைக்கப்படுகிறது. இலையின் கீழ் மேற்பரப்பில் வித்துப்பை எனப்படும் புள்ளிகள் போன்ற அமைப்புகளின் கொத்துகள் ஸ்போர்களை கொண்டிருக்கும்.
வித்து பையை ஊசியால் மெதுவாக திறப்பதின் மூலமும் உருப்பெருக்கி வில்லை பயன்படுத்துவதின் மூலமும் வித்திலைகளை காணலாம். தாவர பரவல். பல தாவரங்களில் வேர், தண்டு மற்றும் இலைகள் பொருத்தமான சூழ்நிலையில் புதிய தாவரங்களாக உருவாகின்றன. பல தாவரங்கள் இந்த இனப்பெருக்க முறையை பயன்படுத்துகின்றன. இது இடையுறு பிரிவை உள்ளடக்கியது மற்றும் மகள் தாவரங்கள் மரபணு ரீதியாக தாய் தாவரத்தைப் போலவே இருக்கும். விவசாய நோக்கங்களுக்காக கரும்பு, ரோஜாக்கள் மற்றும் திராட்சை போன்ற தாவரங்களை வளர்க்க அடுக்கு அல்லது ஒட்டுதல் போன்ற முறைகளில் தாவர இனப்பெருக்கம் பயன்படுத்தப்படுகிறது. தாவர இனப்பெருக்கம் மூலம் வளர்க்கப்படும் தாவரங்கள் விதைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதை விட முன்னதாகவே பூக்கள் மற்றும் பழங்களை தரும். விதைகளை உற்பத்தி செய்யும் திறனை இழந்த வாழை, ஆரஞ்சு, ரோஜா, மல்லிகை போன்ற தாவரங்களின் இனப்பெருக்கத்தையும் இத்தகைய முறைகள் சாத்தியமாக்குகின்றன. தாவர இனப்பெருக்கம் இலைகள் மூலம் நடைபெறலாம். பிரியோபெல்லத்தில் சிறிய தாவரங்கள் இலை முனைகளில் வளரும். கணு வேர் இழை மற்றும் படர் தாவரங்கள் போன்ற வான்வழி பலவீனமான தண்டுகள் தரையை தொடும்போது சாகச வேர்களை உருவாக்குகின்றன. தாய் தாவரத்துடனான தொடர்பை இழக்கும்போது சாகச வேர்களுடன் கூடிய தண்டு பகுதி ஒரு சுயாதீனமான தாவரமாக உருவாகிறது. தண்டு மூலம் இனப்பெருக்கம் செய்ய சில எடுத்துக்காட்டுகள்: படர் தாவரங்கள், குமிழிகள், புழுக்கள், கிழங்கு போன்றவை. வேலம்பாசி மற்றும் ஸ்ட்ராபெர்ரி ஆகியவை படர் தாவரங்களால் பரப்பப்படுகின்றன. பல்புகள் மூலம் அல்லியம் செபா அல்லது வெங்காயம், புழுக்கள் மூலம் சேப்பங்கிழங்கு மற்றும் கிழங்கு மூலம் உருளைக்கிழங்கு. டெலியா, முள்ளங்கி, கேரட் போன்றவற்றின் வேர்கள் புதிய செடிகளாக வளரும். சில தாவரங்களில் பூ மொட்டுகள் கரளைகள் எனப்படும் கோள வடிவ அமைப்புகளாக மாற்றப்படுகின்றன. இவை தரையில் விழும்போது புதிய செடிகளாக வளரும். எடுத்துக்காட்டாக நீலக்கத்தாழை.
வெட்டுவதின் மூலம் செயற்கையாக பரப்புதல். சில தாவரங்கள் தனித்தனியாக வளரும்போது மொட்டு இருக்கும். ஒரு தாய் செடியின் ஒரு பகுதியை ஏற்கனவே இருக்கும் செடியிலிருந்து வெட்டி அதன் கீழ்ப்பகுதி ஈரமான மண்ணில் புதைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு வெட்டுப்பட்ட பாகங்கள் வேர்களை உருவாக்குவதன் மூலம் தனித்தனி தாவரமாக வளரும் மொட்டுகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ரோஜா. அடுக்குதல். குறைந்தபட்சம் ஒரு முனையுடன் கூடிய தாவரத்தின் ஒரு கிளை தரையை நோக்கி வளைந்து அதன் ஒரு பகுதி ஈரமான மண்ணால் மூடப்பட்டிருக்கும். கிளையின் நுனி தரையில் மேலே வெளிப்படும். சிறிது நேரம் கழித்து மண்ணில் புதைக்கப்பட்ட கிளையின் பகுதியிலிருந்து புதிய வேர்கள் உருவாகின்றன. பின்னர் கிளையானது தாய் செடியிலிருந்து துண்டிக்கப்பட்டு வேர்களை உருவாக்கி புதிய செடியாக மாறுகிறது. எடுத்துக்காட்டாக அரளி. ஒட்டுதல். இரண்டு செடிகளின் தண்டுகள் ஒன்றாக சேர்த்து ஒரே செடியாக வளரும். மண்ணுடன் இணைக்கப்பட்ட தாவரம் பங்கு என்றும், வேர்கள் இல்லாத மற்றொரு தாவரத்தின் வெட்டுப்பட்ட தண்டு சியோன் என்றும் அழைக்கப்படுகிறது. பங்கு மற்றும் வாரிசு இரண்டும் ஒரே கயிறு நூலின் உதவியுடன் கட்டப்பட்டு ஒரு நெகிழி பை மூலம் மூடப்பட்டிருக்கும். விரும்பத்தக்க குணாதிசயங்களைக் கொண்ட தாவரத்தை பெற ஒட்டுதல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நுட்பம் பல்வேறு பூக்கள் மற்றும் பழங்களின் மேம்படுத்தப்பட்ட வகைகளை பரப்புவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எடுத்துக்காட்டுகள் மாம்பழம், சிட்ரஸ், ஆப்பிள், ரோஜா. வெட்டுதல், அடுக்குதல் மற்றும் ஒட்டுதல் ஆகியவை தாவரங்களை செயற்கையாக பரப்புவதற்கான பாரம்பரிய முறைகள் ஆகும். வாழை, அன்னாசி, ஆரஞ்சு, திராட்சை, ரோஜா போன்றவை இந்த முறையில் உற்பத்தி செய்யப்படும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். வணிக நோக்கங்களுக்காக திசு வளர்ப்பை உள்ளடக்கிய செயற்கை இனப்பெருக்கத்தின் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. திசு வளர்ப்பில் புதிய தாவரங்கள் திசுக்களை அகற்றி அல்லது தாவரத்தின் வளரும் நுனியிலிருந்து உயிரணுக்களை பிரித்து வளர்க்கப்படுகின்றன. உயிரணுக்கள் பின்னர் ஒரு செயற்கை ஊடகத்தில் வைக்கப்படுகின்றன. இங்கு அவை விரைவாக பிரிந்து ஒரு சிறிய உயிரணுக்கள் அல்லது கால்சஸை உருவாக்குகின்றன. கால்சஸ் வளர்ச்சி மற்றும் வேறுபாட்டிற்காக ஹார்மோன்களை கொண்ட மற்றொரு ஊடகத்திற்கு மாற்றப்படுகிறது.
தாவரங்கள் பின்னர் மண்ணில் வைக்கப்படுகின்றன. இதனால் அவை முதிர்ந்த தாவரங்களாக வளரும். திசு வளர்ப்பை பயன்படுத்தி நோயற்ற நிலையில் ஒரு பெற்றோரிடமிருந்து பல தாவரங்களை வளர்க்கலாம். இந்த நுட்பம் பொதுவாக அலங்கார செடிகளை வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது.